இந்த இந்த கர்வ் அனாலிசிஸ் எடுத்துக்கோங்க. கர்வ் அனாலிசிஸ் எடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த கர்வ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கர்வை தனியாக கொண்டு போய்க்கோங்க. செலக்ட் பண்ணி ஆல்ட் ப்ளஸ் இ கொடுத்துக்கோங்க. இப்போ இப்படி இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைனை ஆஃப்செட் பண்ணணும். ஒரு லைனாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆஃப்செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்டிட்டி, இது இந்த பக்கம் எவ்வளோ mm அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதை மெஷர் பண்ணிக்கலாம். 0.422 இருக்கா, 0.21 ஆப்செட் பண்ணுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் என்டிட்டி 0.21. சரிங்களா? திருப்பி 0.21. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பாக்கெட் மாதிரி போட்டு எல்லாம் பண்ண முடியாது, லைனிங்கில் தான் கர்வ் எடுத்து பண்ணுறீங்க இல்லையா? ஸோ வயர் ஃப்ரேம் ட்ரிம் டூ என்டிட்டிஸ் போயிட்டு இந்த எஜ்ஜு கொடுத்தீங்கன்னா அதுவே ஜாயின் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கர்வை தனியாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும். ம் 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 ஓ, இதுவா அந்த எழுதுறதா? எழுதுறது பண்ணலாம். இது எவ்வளோ ரேடியஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டு இந்த சென்டர்லேருந்து இல்லை, அப்போ இந்த வேற ஏதோ சென்டர், இந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் இது. இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த சென்டர்லேருந்து எவ்வளோ ரேடியஸில் வேணும்னு நம்ம கொடுத்துக்கலாம். இங்கேருந்து எவ்வளோ ரேடியஸ் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 105 ரேடியஸ் வரும். சரிங்களா? அண்டு இப்போ வந்து நான் இந்த மாடல் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆல்டி. இப்போ இதில் வந்து வயர் ஃப்ரேமில் போயிட்டு லெட்டர்ஸ் நட் நீங்கள் இங்கே என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு லெட்டரோட ஹைட்டு 5 mm, ஸ்பேசிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதில் வந்து ஆர்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை ரேடியஸ் கேட்கும். ரேடியஸ் எவ்வளோ நம்மளுக்கு 105 கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சென்டர் பாயிண்ட் எப்படி டேப் பண்ணீங்கன்னா அந்த 105ல் அதுவே என்ன வந்துடும். அது வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணும் அப்படின்றது வந்து ஓகே வந்துருச்சா? இப்போ இதை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த கருவை மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 90, ஒரு 45 டிகிரி வேணும்னு வச்சுக்கோங்க. 45 டிகிரி. சென்டர் பாயிண்ட் வந்து எது அப்படின்னா இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் ஏற்கனவே இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா புரிஞ்சுங்களா? சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஃபாண்ட் செலக்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட் அதில் வந்து ஆர்க்குன்னு இருக்கும். அதில் வந்து இப்போ டாப் ஆஃப் ஆர்க் இருக்கு, பாட்டம் ஆஃப் ஆர்க் இருக்கு. டாப் ஆர்க்னா இப்படி, பாட்டம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செலக்ட் பண்றதுக்கு அடியில் வந்துடும். இப்படி டாப்னா மேலே, பாட்டம்னா கீழே, அந்த மாதிரி. புரிஞ்சுங்களா?